வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வினீத் எஸ் சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ரியோராஜ், கோபிகா மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோ ஹீரோயின் அதாவது ரியோ கோபிகா இவங்க ரெண்டு பேரும் சில வருஷங்களா லவ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வருது. அது என்ன அப்படின்னா, ரியோ இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த கமிட்மெண்ட், லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் அதுலலாம் வந்து உடன்பாடு இல்ல. அந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறதுலேயே அவருக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதுக்கு வந்து அவரோட பாஸ்ட்டுமே சில காரணமா இருக்கு. அப்படியே ஹீரோயின் பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், எப்பவுமே இருக்கணும், ஃபார் எவர் இருக்கணும், மொரோவர் இந்த குடும்ப அமைப்புக்குள்ள இருக்கணும், குடும்பம் குழந்தை அந்த மாதிரி செட்டில் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஈடுபாடு உள்ளவங்களா இருக்காங்க. இவங்க ரிலேஷன்ஷிப் ஒரு கட்டத்துல கல்யாணத்தை நோக்கி நகரும் போது இந்த விஷயத்தை வச்சு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆர்குமெண்ட் வருது, சண்டையும் வருது, கிட்டத்தட்ட பிரியிற சூழலுமே வருது. ஒரு கட்டத்துல இது போதும், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. பிரேக்கப் ஆகி சில நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஹீரோயின் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைனால ஹீரோயினை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட மொபைல் இல்ல, வீட்டு விட்டு வெளியிலுமே போக விட மாட்டாங்க. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு, அது சால்வ் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த ஸ்வீட் ஹார்ட் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தை வந்து ஒரு ஃபன்னான ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபில்மா தான் ட்ரை பண்ணிருக்காங்க. மொரோவர் கொஞ்சம் சீரியஸான பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இந்த தீம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அதே போல அந்த பேசிக் ஐடியா, ரெண்டு பேர் ஐடியாலஜியோட இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்குள்ள அதே காரணத்துக்காக பிரேக்கப் நடக்குது. சரி, பிரேக்கப்க்கு அப்புறம் என்ன மாதிரியான கான்ஃபிளிக்ட் நடக்கும்னு பார்த்தா அந்த டைம்ல அவங்க பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிளிக்ட். இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறதுனால இந்த பேசிக் ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மோரோவர் அந்த ஒரு ஐடியாக்குள்ள நம்ம பார்த்தோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியும். கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி, அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கலாம், இது லாங் லாஸ்டிங்கா வருமா வராதா, அதுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனைகளா இருக்கும். மோரோவர் அந்த பேபி அப்படிங்கிறது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்னவா இருக்குது, ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து அபார்ட் பண்ணலாமா வேணாமா, வச்சுக்கலாமா, இல்ல அது யாரோட டிசிஷனா இருக்க முடியும் ஒரு குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிற பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுனால அந்த ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா என்னதான் இந்த ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானரா இருக்கட்டும், அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளா இருக்கட்டும், லவர்ஸ்குள்ள வர சண்டைகள், அவங்க சேர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பல படங்கள்ல பார்த்திருந்தாலும் இந்த படம் வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல நமக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான். ரியோவா இருக்கட்டும், கோபியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரியோ எனக்கு எப்பவுமே ரொம்ப பர்சனலாவே பிடிக்கும். அவரோட ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ஆக்டிங்காவே இல்லாம ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ரொம்ப ஈஸியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அந்த வகையில இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பரா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த படம் முழுக்கவே அவரோட ஷோல்டர்ல தான் இருக்குன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர். அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, அதுல ஒரு டிராமா இருக்குது, அதோட ரெஃப்ளெக்ஷனா தான் அவரோட கேரக்டரும் சரி, அவர் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி இருக்குது. அப்படிங்கிறப்போ அதை மொத்தமா ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் என்னதான் ரொமான்டிக்கா இருக்கிறோம், என்னதான் இன்டிமேட்டா இருக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்குள்ள அவரோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, இது ரொம்ப நாள் வருமா வராதா அப்படிங்கிற அந்த பயம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையுமே ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதே போல வேற நிறைய சீரியஸான விஷயங்கள் வந்து ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஹீரோயின் கோபிகா, இவங்க வந்து சுழல் சீசன் 1ல வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்க்க ஒரு டீனேஜ் கேர்ள் மாதிரியான ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க. பட் இதுல ஒரு ஃபீமேல் லீடா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர். இவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே வந்து இவங்களோட கன்சர்ன் இல்லாம இவங்களை சுத்தி இருக்கவங்களே முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கேரி பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லவ், ரொமான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல கியூட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சீரியஸான விஷயங்கள்ல ரொம்ப இன்டென்ஸா டெப்தான ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்ல கூட பியூட்டிஃபுல்லா அதை கன்வே பண்ணக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்களை உங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது அருணாச்சலேஸ்வரன். இவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே பாப்புலர். எனக்கு அவரோட ரீல்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். லவர்ல சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இப்ப கிங்ஸ்டன்ல கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோயின் அடுத்ததான் முக்கியமான கேரக்டர் இவர் தான் சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல இவருக்கு அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட வர காட்சிகள்ல ஒரு ஹியூமர் ட்ரை பண்ணிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் அதுக்கப்புறம் படம் முழுக்கவே இவர் வரக்கூடிய காட்சிகள் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஹீரோயினோட ஃபேமிலி, அவங்களோட அப்பா, அம்மா, தாத்தா, அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட அம்மாவா வரவங்க, அருணாச்சலேஸ்வரோட கேர்ள் ஃபிரெண்டா வரவங்க, பக்கத்து வீட்டு ஆன்டி ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கக்கூடிய ஒரு ரேண்டம் ஆன்டி, அங்க ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் படம் முழுக்கவே வராங்க. எல்லாருமே மைண்ட்ல பதிகிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அப்படியே ஜாலியா ஃபன்னா போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல சீரியஸா போறது அப்படிங்கிற டோன்லாம் பண்ணல. படம் ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஒரு சீரியஸான மூட்ல இருந்தா இருக்குது. நடுவுல ஃபிளாஷ்பேக் இன்டர்கட் பண்ணி போறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீரியஸான விஷயங்களும் சரி, ஃபன்னான விஷயங்களும் சரி கலந்து தான் வருது. அப்படிங்கிறனால நமக்கு ஸ்கிரீன் பிளேயோட ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்திருக்கு. அடுத்தது அந்த ஸ்கிரீன் பிளேல இப்ப அந்த இன்டர்கட் மெத்தட்ல ஒரு பிளே பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதுல வந்து ஹீரோ ஹீரோயின் எப்போ மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது க்ரோ ஆச்சு, எப்போ பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து லீனியரா சொல்லாம நான் லீனியரா ஒரு மாதிரி ப்ளே பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்திருக்கு. அடுத்ததான் இந்த படத்துல பிரெக்னன்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வேற வேற கேரக்டர்ஸ் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்துல பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சீரியஸான விஷயங்கள்லாம் பேசுறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப இன்டென்ஸாவே படத்தை கொண்டு போயிடாம அங்கங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு சின்ன காமெடி வச்சு ஒரு சின்ன ஹியூமரஸா சில விஷயங்கள் வச்சு காமெடி அப்படிங்கிற போது ஒரு புது காமெடி சீன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அந்த சீன்லயே வந்து
ஏதோ ஒரு சீனை கொஞ்சம் ஹியூமரஸா ட்ரீட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளோ கொண்டு போயிருந்தனால இந்த படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்கிருக்கு. அடுத்தது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஃபன்னா ரொமான்டிக்கா போயிட்டு இருக்க படங்கள்ல வந்து ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெரிய விஷயத்தை ரியலைஸ் பண்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து எல்லா படங்களுமே செகண்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வரும். அந்த மாதிரியான சீக்வன்ஸ் இந்த படத்துலயுமே இருக்குது. எனக்கு அதுல பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா அதை அவங்க ட்ரீட் பண்ணியிருந்த விதம் தான். ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் வந்து புதுசா ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம இந்த படத்துக்குள்ளே அங்கங்க இருந்துகிட்டு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து அவங்க மூலமா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணதும் அதன் மூலமா ஒரு கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ரியலைஸ் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சதும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒருவர் அந்த இம்பாக்ட்னால தான் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கன்வின்சிங்காவே இருந்துச்சு. அடுத்த இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோ கேரக்டர் மேல நமக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருந்துச்சு. இவன் என்ன எல்லாத்தையுமே அவனை வச்சே யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவனுக்கு அது வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஆங்கில இருந்தே இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு இது தோணவே தோணாதா, இது அவங்க யாருமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஹீரோயினும் அதே கொஸ்டினை கேட்கிறப்போ அந்த இடம் ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்துச்சு. அடுத்ததான் மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம் அப்படிங்கிறப்போ சாங்ஸ் ஓரளவுக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு வெயிட் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல தெரியல. மேபி பாட்டு திரும்ப திரும்ப கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் மியூசிக் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் கொஞ்சம் படத்துல ஸ்பெஷலா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற சீக்வன்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட கான்செர்ட் நடக்குது. அதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கான்செர்ட்டோட விஷுவல்ஸுமே உள்ள கொண்டு வந்து அதுக்குள்ள அந்த இவங்க மீட்டிங் அந்த சீனை பிளேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுமே படத்துக்குள்ள இருக்கு. அடுத்ததா குறைகள் அப்படின்னு சொல்லணும்னா குறைகள்னு சொல்ல முடியாது. நமக்கு இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கான ஃபிலிமா இல்லாம ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன லாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது லாக்னு கூட சொல்ல முடியாது. மத்த சீன்ஸ் அளவுக்கு இந்த சீன்ஸ் இன்டென்சிவா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மோரோவர் இப்ப இந்த பிகினிங்ல சொல்லியிருந்த அந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் அதெல்லாம் வேணாம்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை விரும்பக்கூடிய ஒரு நபரா இருக்காங்கன்றப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிலாசபிக்கலா சைக்காலஜிக்கலா அப்ரோச் பண்ணி எடுத்துருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப மேலோட்டமா தான் அப்ரோச் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. திரும்ப திரும்ப இவர் வந்து இதெல்லாம் எனக்கு வேணாம் பிடிக்காதுன்னு சொல்றாரு. அவங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் எனக்கு வேணும் பிடிக்கும்னு சொல்றாங்களே தவிர்த்து அதுக்கு பின்னாடி இருக்க அந்த உளவியல் இருக்குல்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. உதாரணத்துக்கு இந்த லவ்வர் படத்துல வந்து ஹீரோ ஏன் அந்த மாதிரியான ஒரு மேல் டாமினேஷன் மைண்ட் செட்டோட இருக்க ஒரு ஆளா இருக்கான், எதனால அந்த பொண்ணோட சுதந்திரத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே போல ஹீரோயினுக்குமே ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாங்கிற கிளாரிட்டி இருக்கும். இதுக்குள்ள தான் வந்து ஏன் சந்தோஷமா இருக்க முடியலங்கிற கிளாரிட்டி இருக்கும். அந்த மாதிரி அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு ஆண் பெண் மனங்களுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்துல பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் பிலாசபிக்கல் லேயர் இந்த படத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் கூட இன்டென்ஸா இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் மேலோட்டமா பண்ணியிருந்தது வந்து ஒரு சின்ன குறையா தான் பட்டுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு ஸ்வீட் ஹார்ட் படம் வந்து ஒரு லைட் ஹார்ட்டடா ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமா தான் வந்திருக்கு. நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.